லைவ் தமிழ் செய்திகள். சரிகமபா நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட திவினேஷின் கஷ்டமான நிலை தொடர்பாக லைவ் தமிழ் செய்திகள் இன்றைக்கு ஆராய்கின்றன. ஜீ தமிழ் தொலைக்காட்சியில் மக்கள் மத்தியில் அதிக கவனத்தை இந்த நிகழ்ச்சிகளில் ஒன்றாக சரிகமபா இருக்கும் என்பதை நீங்கள் நம்பியிருப்பீர்கள். சமீபத்தில் நடந்து முடிந்த சரிகமபா லிட்டில் சாம்ஸ் போட்டியில் வின்னராக பிரபலமாக தெரிவு செய்யப்பட்டிருந்தார் திவினேஷ் என்ற சிறுவன். அவருக்கு 10 லட்சம் ரூபா மதிப்பிலான தொகை பரிசாக வழங்கப்பட்டிருந்தது. அது மாத்திரமன்றி மெல்லிசை இளவரசன் விருதையும் அவர் பெற்று மக்களுக்கு மத்தியில் பிரபல்யமான ஓர் எம்எஸ்சிவியின் வாரிசாக அவர் பிரபல்யம் பெற்றிருந்தார். சரிகமபா நிகழ்ச்சியின் போது தன்னுடைய தந்தைக்கு புது வண்டி வாங்கி கொடுக்க வேண்டும் என்ற அவா அவரை ஆட்கொண்டிருந்தது. இதற்காக பாடகர் சீனிவாஸ் அவருடைய கனவை நிறைவேற்றியிருந்தார். அதற்கும் அவர் நன்றி சொல்லியிருந்தார். திவினேஷை குறித்து அவரது அப்பா அம்மா அளித்த பேட்டியொன்றில் பல விஷயங்களை பகிர்ந்து கொண்டார்கள். அதில் ஆரம்பத்தில் திவினேஷ் செலக்ட் பண்ணப்பட்டதும் தங்களுக்கு அளவில்லா மகிழ்ச்சி இருந்ததாகவும், இதுவாக அவன் இறுதி வரை செல்வானா என்ற எதிர்பார்ப்பு அவர்களுக்கு மத்தியில் ஆட்கொண்டிருந்ததாகவும் கூறப்படுகின்றது. இவன் பாடி இந்த சாதனையை நிலைநாட்டுவான் என்று தாங்கள் நம்பவில்லை என்றும் அவர் கூறியிருந்தார். மெகா ஆடிஷனில் 50 பேர் செலக்ட் பண்ணப்பட்டார்கள். அதுவும் பழைய பாடல் பாடினால் எல்லோருக்கும் பிடிக்குமா என்ற பயம் தங்களுக்குள் அதிகரித்திருந்ததாகவும் கூறியிருந்தார். சுருதி தொடர்பாக எனக்கு எந்த பூரண அறிவும் இல்லை. ஆனால் தான் கேட்டு அந்த பாடலை பாடமாக்கியிருந்ததாக திவினேஷ் கூறியிருந்தான். இந்த நிலையில் திவினேஷ் சரிகமபா நிகழ்ச்சியில் வெற்றி பெற்று தனது தந்தைக்காகவும் குடும்பத்துக்காகவும் அவன் ஆற்றுகின்ற பங்கை யாராலும் மறக்க முடியாது. மெல்லிசை மன்னரின் பேரை அவன் காப்பாற்றியிருக்கின்றான். அதற்காக மெல்லிசை இளவரசு என்ற பட்டமும் அவனுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. வரலாறுகள் ஒருவருக்கு பல எடுத்துக்காட்டுகளை முன்னகர்த்தும் என்பதற்கு திவினேஷ் ஓர் ஆதாரமாகும்.